ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சீனா, ஆனால் இப்போ இருக்க நவநாகரிக மனிதர்கள் எப்படி வித்தியாசமாக அந்த அம்மா இது பண்ணிட்டு இருக்காங்களே. பறக்கும் பாம்பு அப்படியே தீ கக்கும் இங்கேருந்து. அட உண்மையான முயல் இருக்குதுங்க. கரெக்டாக போட்டோம்னா முயலை எடுத்துகிட்டு போயிடலாம் மாட்டிருக்குது. பட் அந்த காலத்துலலாம் சீனர்கள் நிறைய மீசை வச்சுருக்காங்க. ஏய் சாமி நானா எத்தாச்சோடு இருக்குது காரு. யூ லுக் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்க வராங்க இந்த அம்மா. Yesterday night. Yeah. You eat in Fukin night market. உலக பிரசித்தி பெற்ற சிச்சுவன் பெப்பர் பேக்கரி டீ. ஓகே ஷிகா. உங்க ஆளுகளும் சரி உங்க பண்றதும் சரி விசித்திரமா இருக்குது. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின். வித்தியாசம் வந்துருக்காரு ஏதோ பாரு. அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா. மணி மாலை 3:25. என்ன குமார் போன எபிசோட சஸ்பென்ஸோட முடிச்சிட்டேன். பயங்கரமாக பீடிகையெல்லாம் போட்டேன். அப்படி எங்கே தான் வந்திருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. வாங்க. சீனா என்ன தான் கடந்த 30-40 வருடங்களில் மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அனைத்து விதத்துலேயும் டெக்னாலஜிலையும் சரி இவங்களோட கட்டுமானத்துலேயும் சரி மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இன்னமும் சீனாவில் நிறைய மக்கள் வந்து பழம்பெரும் அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட உணவு, அவங்களோட உடை, அவங்களோட வாழ்வியல் இது எல்லாத்தையுமே அப்படியே கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்னுமே சைனா வந்து அந்த பழங்கால நகரங்களை இன்டாக்டாக வச்சுருக்குது. ஸோ இப்படி பழங்கால நகரங்கள் வந்து சைனா முழுசு 100 கணக்கில் இருக்குங்க. அப்படி ஒரு பிரமாதமான இந்த சிச்சுவன் ப்ராவின்ஸோட மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த பழங்கால நகரம் தான் நம்ம இப்போ வந்திருக்க ஹுவங்லாங் ஏஷியன் டவுன். இதுதாங்க அது. நல்லா இருக்கா? பார்த்தாலே பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு பழங்காலத்து ஒரு ராஜாக்கள் கிங்டமுக்குள்ளே ஒரு போகிற மாதிரி ஒரு ஃபீலு. நிறைய விஷயங்கள் இருக்குது. போகலாம் வாங்க. ஹுவங்லாங் சி அப்படின்னா ரிவர் ஆஃப் த எல்லோ டிராகன் அப்படின்னு அர்த்தங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய நதி ஓடுது. மிகப்பெரிய இல்லை, மிக முக்கியமான ஒரு நதி ஓடுது, ஹுவங்லாங் நதி. அதுவும் இல்லாமல் இந்த ஜின் நதியிலையும் அது கலக்குது. நம்ம அந்த சிச்சுவனில் பார்த்துருந்தோம் முந்தின எபிசோட்ஸில் கூட. கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷம் பழமையான நகரம்ங்க இது. அப்போ இருந்தே இருக்குது. இந்த பழங்கால சீன நாகரிகத்தையும் இதோட கட்டுமானங்கள், இந்த கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் விட்டு வச்சுருக்காங்க இந்த டவுனை. ஸோ அதனால தான் இது வந்து ஏன்ஷியன் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டவுன்ஸ் வந்து சீனா ஃபுல்லாக நிறைய இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி 100 கணக்கில் இருக்குது. சிச்சுவனில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 டவுன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க அந்த ஹுவாங்ஸி தான் மிகப்பெரிய ஒரு ஏன்ஷியன் டவுன். ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஈவன் சைனீஸும் லோக்கல்ஸ் வந்து வீக்கெண்டில் வராங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் செங்டூர்லேருந்து. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா ட்ரிப்பில் முதல் நாடான சீனாவில் இருக்கோம். சீனாவில் சவுத் வெஸ்ட் ப்ராவின்ஸான சிச்சுவன் ப்ராவின்ஸில் ஒரு முக்கியமான சிட்டியான செங்டூவில் இருக்கோம். செங்டூ பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஹுவங்லாங்ஸி ஏன்ஷியன் டவுனுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நவநாகரிக சைனாவிலேருந்து அப்படியே இந்த பழமை பெறும் சைனாவுக்கு வந்துட்டோம். 1700 வருஷம் பழமையான சைனா. இங்கே எல்லாமே வீடுகள்லேருந்து, இந்த தெருக்கள்லேருந்து, உணவுகள்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பழங்கால டைமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. எனக்கு சீனாவில் பிடிச்சதே இப்படி தாங்க. என்ன தான் இவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லாத்துலேயுமே வாழ்ந்திருந்தால் கூட பழசை மறக்காமல் அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனானாலே நமக்கு ஞாபகம் வர்றது டிராகன்ஸ் தான். டிராகன்னா என்னங்க, ஆக்சுவலாக அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், மித்தாலஜியில் சொல்லுவாங்க. அதை ஒரு கற்பனை கதை, ஒரு புராண கதையில், சீன புராண கதைகளில் தான் இந்த டிராகன்ஸ் வரும். முக்கியமாக 5 டிராகன்ஸ். அதில் வந்து எல்லோ டிராகன் ஒரு முக்கியமான டிராகன்.
அதுதான் இது குறிக்குது ஹுவங்லாங்ஸி அப்படிங்கிறத. இங்கேயே பார்த்தீங்களா பழந்த காலத்து இந்த காபிள்டு ஸ்ட்ரீட்ஸ் தான், வழக்கமாக வெளியே இருக்க மாதிரி இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த டிராகன்ஸ் வந்து சீனர்களோட நம்பிக்கைங்க. 5 டிராகன்ஸ், ஒவ்வொரு டிராகன்ஸும் ஒவ்வொரு நம்பிக்கையை குறிக்குது, ஒவ்வொரு இயற்கை இதை குறிக்குது, தண்ணியை, காற்றை, நெருப்பை, இந்த மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் டவுன் வந்து எல்லோ டிராகனை குறிக்குது. ரிவர் ஆஃப் த எல்லோ டிராகன். இங்கே ஒரு நதி ஓடுது பாருங்க, அப்படியே ஒரு ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இல்லை. இந்த பர்டிகுலர் ஊரை வந்து ஹாலிவுட் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பழங்கால சினிமாக்கள்லாம் இருக்குது இல்லைங்க, பீரியட் மூவிஸு, அதை எடுக்கணுன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே செட்டெல்லாம் போட தேவையில்லை, டைரெக்டாக இங்கே வந்து எடுத்தாலே போதும், அவங்களுக்கு இந்த பழங்கால ஃபீல் கொடுத்துரும். ஸோ சைனாவில் வந்து இந்த மாதிரி பழங்கால நகரங்கள் நிறைய இருக்கிறதுனால, அப்படியே இன்னும் அதை கடைபிடிக்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே ஷூட்டிங்காகவும் வராங்க. ஸோ நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் இங்கே நடக்குது. ஸோ செட்டெல்லாம் தனியாக இதுக்கு செலவு பண்ணி போட தேவையில்லை, டைரெக்டாக இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா தண்ணி வருது, தண்ணி வேணால் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே புத்தர் இருக்கார், அழகா குட்டி புத்தர். இது என்ன வித்தியாசமாக இருக்கு. டிராகன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, டிராகன்னே அது ஒரு கற்பனையான ஒரு கிரியேச்சர் தான், கதாபாத்திரம் தான். சீன மித்தாலஜியில், சைனா புராண கதைகளில் அது பறக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு படம் கூட வந்து தெரியுங்களா, சைனீஸ் படம், தமிழில் கூட டப் பண்ணாங்க, க்ரௌச்சிங் டைகர் ஹிடன் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பறக்கும் புலி பதுங்கும் நாகம் அப்படின்னு டைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிராகனை தான் நாகம்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக டிராகன்கிறது பறக்கும் நாகம் தான் டிராகன்னு சொல்லுவாங்க. பாருங்க எங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் மாஸ்க்கு, சிவப்பு கலர் இல்லைன்னா சீனாவே இல்லை, சீனாலே சிவப்பு தானே. சிவப்பு கலர் வந்து இவங்களோட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இதுங்க. டிராகன்ஸுமே இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு லக்கி விஷயமாக பார்க்குறாங்க, வாழ்வியலில் ஒரு அங்கமாக பார்க்குறாங்க, என்ன தான் அது ஒரு புராண ஒரு கிரியேச்சராக இருந்தால் கூட. அந்த பழம்பெரும் நம்பிக்கைகள் வந்து இன்னுமே சீனர்கள் மத்தியில் இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ நம்மளையும் சில கோயில்கள் எல்லாம் போய் நம்ம வந்து நம்பிக்கைகளை வந்து எழுதி வைப்போம் தெரியுங்களா, சில கோயில்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் நம்ம வந்து கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் பயங்கர ஆச்சரியப்படுத்துது நீங்கள். சீனா ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் இப்படி இருக்காங்க. பழம்பெரும் சீனா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சீனா, ஆனால் இப்போ இருக்க நவநாகரிக மனிதர்கள். எப்படி இந்த காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்குல்ல, இதுதான் நீங்கள் சீனாவில் பார்க்க முடியும். ஹலோ, ஒரு பெரிய ஒரு கல்லுலேயே செஞ்ச கோப்பை இருக்குது பாருங்களேன், தண்ணீர் கோப்பையே. எல்லாமே வந்து கல்லுலேயே கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த மிங் அண்ட் ஜிங் டைனாஸ்டிஸ், அந்த நான் சொன்னதில்ல, சைனாவில் வந்து உங்களுக்கு கடந்த 3000 வருடங்களாகவே அரசாட்சி முறை தான் இருந்திருக்கு, ரீசெண்டாக 20th century ஆரம்பம் வரைக்கும். ஸோ அதில் வந்து மிங் அண்ட் ஜிங் டைனாஸ்டிஸோட அந்த அவங்களோட கட்டுமான இது ஆர்கிடெக்சரை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுக்குள்ளே போகலாமா வேணாமா? இது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக டிக்டாக் பண்ணுறாங்க. இதுதாங்க இது, அந்த இடத்துல நீ எப்படி பண்ண முடியும், எனக்கு வந்து ஒன்றும் புரியல. வித்தியாசமாக அந்த அம்மா இது பண்ணிகிட்டு இருக்காங்களே. ரொம்ப அவங்களோட திறன், இது எல்லாம் க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த டிக்டாக் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்ததில்ல, பட் இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது 1-2 வரும்ல, வேறு யாராவது எடுத்து போடுவாங்களா, அதை பார்த்துருக்கேன். முக்கியமாக ஃபேஸ்புக்கில் போனீங்கனாலே இந்த சீனாவில் நிறைய அந்த சாப்பாட்டு இதெல்லாம் வரும். பேசவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பன்றி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை கோழி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா வாத்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வெட்டி அவங்களோட பெரிய அண்டாமோர் இருக்கும், அதில் வந்து விறகடுப்பில் செய்வாங்க. மியூசிக் பின்னாடி பேக்கில் வரும். அந்த மியூசிக் சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேசவே மாட்டாங்க, செஞ்சு முடித்து சூப்பராக சாப்பிட்டு முடிக்கிறதோட வீடியோ முடிச்சிடும். குட்டி குட்டி வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த இன்னும் கொஞ்சம் கிராமங்களில் பண்ணுறது. பட் நம்மளும் கிராமத்துக்கு போகிறோம், ரூரல் சைனாவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த டூரிஸ்டிக் சைனா பார்த்துடலாம், அப்புறம் ரூரல் சைனாவுக்கு போகலாம். முக்கியமாக நார்த் ஈஸ்டர்னில் உள்ள ரூரல் கிராமங்கள் எல்லாத்துக்கும் போகிறோம் ஹெவி வின்டரில். அங்கெல்லாம் உங்களுக்கு இப்போயே மைனஸ் போயிடுச்சு, -10 -15 ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு 10 நாள் ஆகும் போகிறதுக்கு. அப்போ இன்னும் அதுக்குள்ளே -25 வரைக்கும் போயிடும், ஹார்பினுக்கும் மேலே. சரி, இதுதான் ஆச்சரியப்படுது, இவங்க இன்னும் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கிறது தான். இப்படியே போகலாம் வாங்க. வாட்டர் மில் முக்கியமாக காட்டணும் உங்களுக்கு.
நீர்ப்பாசனம் இரிகேஷன் தான் ஆற்றை வந்து எப்படி வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாங்க திருப்பி விட்டுங்கிறது வந்து வாட்டர் மில் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். கரும்பு ஜூஸ் இருக்குது பாருங்கள், 10 எண்ணெய். பார்த்தீங்களா, சைனா வந்து டிராகன் பார்க்கலன்னா எப்படிங்க இருக்குது பாருங்கள். டிராகன் பாம்பு, பறக்கும் பாம்பு, அப்படியே தீ கக்கும் இங்கேருந்து அப்படின்னு தீ வரும் இந்த பறக்கும் நாகத்திலேருந்து. டிராகன் பார்த்தீங்களா, எல்லோ கடலில் போட்டிருக்காங்க. நான் சொன்னல இந்த ஊர் வந்து எல்லோ டிராகன் தான் பேர் வச்சுருக்காங்க, ரிவர் ஆஃப் த எல்லோ டிராகன். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்க, இந்த பாதுகாவலர்களா இந்த ஊருக்கு, ஏன்ஷியன்ட் டவுன்ஸ்க்கு எதில் செஞ்சுருக்காங்க? இது மரத்தில் தாங்க செஞ்சுருக்காங்க. இது மரத்தில் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் டூரிஸ்ட் விஷயங்கள். எப்படி போகலாம். இங்கே நிறைய குழந்தைகள் குடிக்க வராங்களா, அவங்களையெல்லாம் என்கேஜ் பண்ணுங்கிறதுக்காக அங்கே பாருங்களேன் பொம்மையெல்லாம் போட்டு வளைவம் போடுவோம் தெரியுமா. நம்ம ஊரில் பொம்மை மேலே கரெக்டாக விழுந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஆஹா, அட உண்மையான முயல் இருக்குதுங்க. கரெக்டாக போட்டோம்னா முயலே எடுத்துகிட்டு போயிடலாம் மாட்டிருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு. தம்பி போடுப்பா. வித்தியாசமாக இருக்குல்ல? அதுதான் சைனா. வித்தியாசங்கிறது விசித்திரமாக இருக்குல்ல? அதுதான் சைனா. நான் பொம்மை நினச்சேங்க, உண்மையான இதுங்க. எங்க உண்மையான இதுங்க. எங்கே பாருங்க, ஆமை குஞ்சுங்க. இங்கே பாருங்க, குருவி. இங்கேயும் ஒரு இது இருக்குது. சான்ஸே இல்லை, என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாக எல்லாம் மேலே எல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லெல்லாம் ஓட்டு வீடுங்க, பழங்காலத்து வீடுகள் தான். கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங்க்கு டூரிஸ்ட்டுக்காக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கல்லுலேயே பல விதமாக செதுக்கி வச்சுருக்காங்க. தவளை இருக்குல்ல, தவளையை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த பையன் நிற்கிறது ஆமையோட இது. இப்போ தான் ஒரிஜினல் ஆமை கொஞ்சம் பார்த்தோம். இது ஆமையோட சிலை. தவளை, ஆமை, வாத்து, பன்றி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. எதுவுமே விதிவிலக்கு கிடையாது இங்கே. இந்த நாய் இருக்குது பாருங்கள், இதை கூட சாப்பிட்றாங்க. பட் இது இப்போ வந்து குறைஞ்சிருச்சுங்க. நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் சீனர்கள்லாம் நாய்க்கறி சாப்பிடுவாங்கன்னா, எல்லாருமேலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு சில எக்ஸோட்டிக் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் கிடைக்கிது. எனக்கும் அது தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிடுக்கு அப்புறம் அதையுமே பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சாப்பிட்றது கிடையாது. நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நிறையா. நம்மளை மாதிரியே தான் இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, பார்த்தோம்னா சீனாவில் வந்து காதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுங்க. பார்க்கு இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதில் கூட பார்த்தோம் 2 எபிசோட் முன்னாடி. பாருங்கள், காதை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு வைங்களேன். 60-70 யூன் கேட்குறாங்க, ஆல்மோஸ்ட் 1000 ரூபா. இது ஒரு டெம்பிள். உள்ளே போய்ட்டு வந்துடுவோமா? இந்த மாதிரி 4-5 ஷ்ரைன்ஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, புத்திஸ்ட் டெம்பிள்ஸு. வெளியே சிங்கம் இருக்குது பாருங்கள். சிங்கம் தானே இது? மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பழங்காலத்து புத்தர் கோயில். ஸோ நான் அப்போ ஃபஸ்ட் எபிசோட்லேயே கூட சொல்லியிருந்திருப்பேன், சீனாவில் வந்து பல மதங்கள் கடைபிடிக்கப்பட்டாலும் முக்கியமான 2 மதம் வந்து தாவோயிசம் மற்றும் புத்திசம்ங்க. தாவோயிசம் பிறந்த இடம் இந்த சிச்சுவன் ப்ராவின்ஸ் தான். இங்கே இருக்க ஒரு மவுண்ட் சிங்கெங் சொல்லிட்டு. புத்திசம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தது அதிகமாக. ஆனால் புத்திசம் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் தாவோயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குதுங்க. 60 20 என்னன்னு தெரியலையே. இந்த கோயிலுக்கு எதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு? பட் நார்மலாக தான் இருக்குது. இப்போ வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸில் கிடையாதுங்க. இந்த ஏன்ஷியன்ட் டவுன் வர்றதுக்கு ஃப்ரீ தான். இங்கே என்னென்னா, இங்கே வந்துட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கலாங்க. சீனர்களோட பாரம்பரிய உடையை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 30 எண்ணு 40 எண்ணு அந்த மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், ராஜபீடம் மாதிரி வச்சுருக்காங்க. பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான், ராஜா மாதிரி நம்மளும்.
இது டெரக்கோட்டா வாரியர்ஸ் மாதிரியே இருக்காங்க. காவலர்களுங்க, காவலர்களோட சிலைகள். இது வந்து ஜியனில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, டெரக்கோட்டா வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு, சீன காவல் படை. அதோட சிலைகள் இருக்கும். சும்மா ஆயிரக்கணக்கான வாரியர்ஸ் நம்ம வந்து சிலைகளாக பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ், ஒரு யுனெஸ்கோவோட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. சீனாவில் மொத்தம் 59 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குங்க, யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. உலகத்திலேயே இட்டாலிக்கு அப்புறம் அதிகமாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கிறது சீனாவில் தான். இந்த சிச்சுவன் ப்ராவின்ஸில் மட்டுமே 5 இருக்குது. பாருங்களேன், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹலோ, ஆஹா, விதவிதமான உணவுகள், எதை எடுத்தாலும் 10. மீன், கருவாடு, குட்டி நண்டு, குட்டி இறால் எல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிரில்லு, கடுமா, இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ வந்துருச்சு ஃபேமஸ்ஸு. அந்த சுருள் உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க. ஆனால் நிறைய ஸ்பைஸ் போட்டு கொடுப்பாங்க ஃபைனலாக கொடுக்கும்போது. நம்ம சாப்பிட்றது ஃபைனலாக சாப்பிடுவோம். இந்த பழங்கால நகரத்துக்குன்னு ஒரு 2 உணவுகள் இருக்குது ஃபேமஸ். நம்ம அதை சாப்பிட்டு தான் போகிறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே அலோவ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். பணம் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் ஃப்ரீ பண்ணாமல் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வாரியர்ஸ் நிற்கிறாங்க, கிராமத்து காவலர்கள். எவ்வளோ? ஓ, 20. சரி வாங்க, வந்ததுக்கு பணம் கொடுத்து என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். 20 யுவான் ஆமாம், 250 ரூபா இந்தியன் பணத்துக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி தான் இதுக்கு, பட் இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஷிஷே ஷிஷே. வாங்க, டெரக்கோட்டா வாரியர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. பட் அந்த காலத்துலலாம் சீனர்கள் நிறைய மீசை வச்சுருக்காங்க. இப்போ தான் யாருமே மீசை வைக்கிறதில்ல. ஒரு அழகான, ஒரு அமைதியான ஒரு குட்டி குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்படி போகலாம், இப்படி போகலாமா? வரிசையாக வாரியர்ஸ் நிற்கிறாங்க. சூரியன் அப்படி பளிச்சுன்னு அடிக்குதுப்பா. இன்றைக்கி தான்ப்பா சூரியனே பார்க்குறேன் 2 நாள் கழிச்சு. மேலே போக முடியுமா? ஓ, இவங்களோட பழங்கால அந்த வீடுகளோட அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே மியூசியம் மாதிரி. பாருங்க, இதெல்லாம் தான் சேரு, அந்த காலத்து சேரு, இல்லை மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. என்ன வேலைப்பாடு! இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்ம கொரியாவில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குது? அதுக்கு முன்னாடி சீசன் 5ல். உள்ளே போக முடியாது. நல்லா இருக்குது பழங்காலத்து சேரு. இது என்ன சோப்பு மாதிரி இருக்குது? இது டைல்ஸ் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஏதோ கல். ஓ, இப்படியும் உள்ள வரலாம். நம்ம அப்படி உள்ள வந்திருக்கோம். இவர் என்னன்னு தெரியலையே. 160 to 220, அதாவது முதல் நூற்றாண்டில் இருந்து வராட்டிருக்கு. அது இங்கே அலோவ் பண்ணல, என்னன்னு தெரில. பழங்காலத்து விஐபி லின்கான் இந்த கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னங்க இது காரு அதைச்சி கூட இருக்குது. 4 + 4 8 மீட்ரு வருங்க கார் இது. டேய் சாமி, நானா எத்தாச்சோடு இருக்குது காரு. இப்படி ஒரு நீட்டமான காரை நான் பார்த்ததே இல்லை. அமெரிக்கா இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லிமோசின் ஓடுமே. நம்ம ஊரில் இருக்கேன் அந்த லிமோசின், இந்த 8 மீட்ரு காரு. என்னன்னு தெரில. ஆஹா, இதுலேயும் போக முடியாதா? பட் மேலே போகலாம் வாங்க. என்ன இருக்குன்னு தான் பார்த்துருவோமே. அங்கங்கே பாதுகாவலர்கள் நிற்கிறாங்க எல்லாத்துக்குமே. புத்தர் தாங்க இது. புத்தர் சிலை தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நடராஜர் மாதிரியே தெரியுது, ஆனால் இது புத்தர் தான். இப்போ கீழே பணம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தாங்க முதல் முறையே பார்க்குறேன் யுவனை. வந்ததுலேருந்து 1 ரூபா கூட இது வரைக்கும் பார்க்கல. எல்லாமே ஆப்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அலிபே வச்சுக்கிட்டு. பணமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சீனா முடிகிற வரைக்கும்.
இன்னும் நான் அந்த $1 கூட மாற்றவே இல்லை லோக்கல் மணியாக. சைனீஸ் யுவனை உங்களுக்கு காட்டவே இல்லை. ஜாங்கியோ ரென்மின் இன்கியாங் ஒரு யுவன். இப்போல்லாம் இதெல்லாம் யூஸே வழக்கிலே இல்லாமல் போயிடுச்சு. வச்சிடலாம் திரும்ப. எப்படியே உங்களுக்கு சைனீஸ் யுவனை காட்டினது நல்லதாக போச்சு. இங்கே வந்தது எப்படியெல்லாம் இதாகுது பாருங்களேன். இந்த பக்கம் என்ன வழக்கமான இதாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஆர்ச்சு. ஓ, இது வந்து பழங்காலத்து ராஜா இதுங்க. இப்போ புரியுதுங்க. இது வந்து அரண்மனை. இங்கே வந்து அந்த அரசல்கள் இருந்திருக்காங்க, அரச பரம்பரை ஆண்டு வந்திருக்காங்க, சுற்றியும் மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இது அந்த இதுக்கு தான் வந்து இந்த பாதுகாவலர்களாக இந்த காவலர்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் ஒரு என்ட்ரி ஃபீ போட்டு அந்த ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த சேரு, அந்த இடம் அதெல்லாத்தையும் காட்டுறத பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு மியூசியம்னு வச்சுக்கலாமே. பார்த்தீங்களா, ஒரு குட்டி பையன் இது விளாண்டு போயிட்டுருக்கிறான், ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான் ரிமோட் காரை. சரி, ஓகே, நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். வாங்க. யாருப்பா அவரு? ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காரு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் இங்கே நடக்குமா? பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான ராஜா உட்காந்துருக்காரு. ஓ, இந்த பக்கம் இருக்கு, பார்த்துட்டோமா? இல்லைங்க, இங்கே பார்க்கல. நல்ல வேலை, மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ராஜாக்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தின பீங்காங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் சைனீஸில் இருக்குது. மேண்ட்ரின் ஒன்றும் புரியல. புத்தர்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. புத்தர்கள் இருந்த இடமாட்டு இருக்குமா? புத்த பிச்சுமார்கள். உள்ளுக்குள்ளேயே ஒரு மரம் இருக்குது. இது என்னங்க இது? உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மரம் வந்து வெளியில் போகுது பாருங்க, அப்படியே ஓட்டை பிரிச்சுக்கிட்டு. வித்தியாசமாக இருக்குல்ல? அதுக்குள்ளேயே அப்படி கட்டியிருக்காங்க. இங்கே 300 வருஷம் பழமையான மரங்கள், பனியன் ட்ரீஸ்லாம் இருக்குங்க. இங்கே அரச மரமா சொல்லுவோம்ல நம்ம, ஆலமரம், அது இங்கே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஹவாய் போயிருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் பார்த்துருப்பீங்களா, பனியன் ட்ரீஸு. அது ஆக்சுவலாக ஹவாயிலெல்லாம் அது வளராது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா இங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே யாரோ விதைச்சிருக்காங்க. அங்கே ஹவாயில் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கேயும் இருக்குது, போய் பார்ப்போம். ஓகே,尼泊尔南达海参观，千万不要错过核心景点，到里面去转一转，瞧一瞧。போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க.这里是用来拍电视剧、拍电影取景的地方。You look like a Chinese king. 一起去参观了解，学习一下中展厅。Hello. 接近1万平方，上千件价值连城的古董文物。Chinese ராஜாவும் உங்கள் குமாரும். நல்லா இருக்குல்ல இது? Thank you, thank you brother. 谢谢，谢谢，不客气，不客气，谢谢。更是丰富多彩，里面有县太爷办案的衙院，还有金佛堂、五佛像展厅。இது அந்த லிமோசின் தானே இது? இங்க பாருங்க, வெளியில உள்ள இருந்ததை வெளியில வச்சு போட்டோ போட்டுருக்காங்க. பயங்கர லக்ஸூரியா இருக்கும், ஜாலியாக படுத்துட்டே போகலாம். இது என்னது இது? இதுதான் ஒரு விஷயமாட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்க, பழங்கால வழக்கமாட்டிருக்குது. இது இல்லை உடச்சி போடுறது, குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்களாட்டு இருக்குது. அங்கே 2-3 பேர் குடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. சீனர்கள், பழங்கால சீனர்கள். இது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது, என்னென்னு புரியல. ஃபுல்லாக எல்லாம் ஜார்ஸாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் நம்மளை மாதிரியே சாமிக்கு வந்து பணம் இது படைப்பாங்களா. இங்கே பாருங்களேன், அந்த சைனீஸ் நோட்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள், சாமி கும்பிட்டு. ஓகே, ரொம்ப பிரமாதமாக இல்லைனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க இந்த லேடி பார்க்குறதுக்கு. ஹலோ, யூ லுக் வெரி குட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. Can I take selfie with you? One selfie? Can I take one photo with you? இருங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹலோ ஹலோ, தேங்க்யூ தேங்க்யூ.
ஸோ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ட்ரெஸ்ஸோட வர்றது ஒரு முக்கியமான பழக்கமாட்டம் இருக்குங்க. பாருங்கள், நிறைய வராங்க. இவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டா சூப்பராக இருந்தாங்க. நாம அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சீனர்களுக்குமே என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அப்பப்போ இந்த மாதிரி வந்து தன்னோட முன்னோர்களோட இதோட ஜாலியாக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாட்டிருக்கு. டேஸ்ட்டு கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். What is this? என்னங்க இது? எள்ளு இருக்கு. இந்த கிட்கேட்லாம் இருக்கும்ல, இந்த வேஃபர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. வந்து பிக்னிக் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க விதவிதமாக வெரைட்டியாக வாங்கி. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள். ஏன்னா நிறைய நடக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் கிடையாது, நிறைய நடக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி தான் எக்ஸசைஸு. ஃபைனலாக வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, அந்த வாட்டர் வீலு பெருசாக இப்போ தண்ணி இல்லை. அந்த பக்கம் ஆற்றுக்கும் வந்தாச்சு. இங்கே ஒரு குட்டி பிரிட்ஜு, ஃபுல்லாக எல்லாம் பழங்காலத்து பிரிட்ஜ் தாங்க, அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் கல்லிலே கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜை. இந்த பக்கம் வாட்டர் வீல்ஸு, இதை வச்சு தான் தண்ணியை இது பண்ணியிருக்காங்க விவசாயத்துக்கு, குடிக்கிறதுக்கு, புழங்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். அப்படியே டூரிஸ்ட் இதாகவே மாற்றிட்டாங்க. இப்போல்லாம் யாரும் இருக்கிறது இந்த பழங்கால மக்கள்லாம், பட் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இதை ஈவன் கிராமங்கள் கூட சைனா பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. No, it's okay. Oh, no. ஒன்றும் இல்லை, காது க்ளீன் பண்ணுறவங்க தான். No, it's okay. இது வாட்டர் வீல்ஸ் நல்லா இருக்குல்ல. வழக்கமாக இதில் தண்ணி பீச்சி அடிச்சுட்டு இருக்கோம், நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸு. இப்போ இங்கே சும்மா அப்படியே ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. No, it's okay. No, it's okay. அடிக்க வராங்க இந்த அம்மா. No, it's okay. அப்படி இன்னும் தாண்டி போவோம் அந்த பக்கம். 3 counties கவர்மெண்ட்டு. ஆக்சுவலாக கவுண்டி அப்படிங்கிறது இன்னும் வந்து சைனாவில் இருக்குங்க. அதாவது என்னென்னா ப்ராவின்ஸை நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து 23 ப்ராவின்ஸ், அதில் நம்ம சிச்சுவன் ப்ராவின்ஸில் இருக்கோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, அது ஸ்டேட்டு வந்து இங்கே ப்ராவின்ஸ்க்கு ஈக்குவலாக, அதுக்குள்ளே சின்ன டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இந்த கவுண்டிஸு. இல்லை அதுக்கு கீழே வந்து இது இருக்குது, அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ப்ரீஃபெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி, அதை வந்து டிவைட் பண்ண இது ப்ராவின்ஸு, அதை டிவைட் பண்ண ப்ரீஃபெக்சர், அதை டிவைட் பண்ண கவுண்டிஸ். ஸோ இது ஒரு கவுண்டி. ஷிங் டைனாஸ்டி, வாட்டர்பார்ன் டவுன் இந்த வெஸ்டர்ன் சிச்சுவான். ஆர்கிடெக்சரல் ஸ்டைல், என்விரான்மெண்டல் எக்காலஜி அண்ட் ஃபோக் கஸ்டம்ஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பேரெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த காலத்தில் இருந்த ஸ்ட்ரீட் பேர். எல்லாத்தையும் சாப்பாடு கடைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இருக்குது அந்த வீடுகள்லாம், பட் கீழே இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அது அடிபட்டு போயிடுது. இன்னும் ஃப்ரெஷ் இப்போ சாப்பாடு கடை தான் இங்கே ஃபுல்லாக. இந்த பார்த்தீங்களா, வந்து காய வச்ச மீட்டு. சைனாவில் நிறையா சாப்பிட்றாங்க. உப்பு கண்டன்னு சொல்லுவாங்களா நம்ம ஊரில், அதே தான். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இருக்கிறது இன்னும் இருக்குங்க, இந்த துப்பாக்கியில் பருன்னு சொல்கிறது. இது பாருங்க. Yesterday night. Yeah. You eat. Yeah, in Fukin night market. Yes, Fukin night market. Nice to meet you again. Nice to meet you again. What's your name? Monka. Are you from China? Yes. Okay, great. From this province, Sichuan? Sichuan, Chengdu. Chengdu. I live in Chengdu. Chengdu, Lengdu. I'm from India, South India. Oh, India. A tourist. Do you have Douyin? 抖音怎么说呀 ？TikTok. TikTok? No. YouTube. YouTube. Yeah. YouTube. I don't have. Okay, it's okay. No problem. See you. Hopefully we see again. See you. Yeah, bye. வந்தாச்சுங்க. அதாவது அந்த ஏன்ஷியன்ட் டவுனோட இந்த எண்டு வந்துட்டோம். இந்த எண்டில் தான் அந்த ஆறு இருக்குது. வாங்க பார்த்துடலாம்.
சூப்பராக இருக்குது இடம். இந்த இடம் நல்லா இருக்கு. அட்டகாசமான ஜின் நதி பாருங்க, சூப்பராக இருக்குது ஜின் நதி. 2 நதி இணையுதுன்னு சொல்லிட்டு, ஒன்று ஹுவாங்லாங் நதி, இன்னொன்று வந்து ஜின் நதி. இது வந்து ஜின் நதியோட கலந்து அப்படியே போகுது பாருங்க. போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்க. ஒரு குட்டி எலக்ட்ரிக் ஆட்டோ ஓடுது பாருங்க பிரிட்ஜில். பாய் பாய் பாய். ஆற்றுக்கு போகலாம். ஓ, ஆற்றை ஒட்டியே ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓ, இங்கே போட்டிருக்காங்க போட்டிங்க்கு. டுடே ஸ்பெஷல் ப்ரைஸ் 40. அது பெரிய போட்டில் போனால் நல்லா இருக்காது, குட்டி ஸ்பீட் போட்டில் போனால் தான் நல்லாயிருக்கும். சார், இந்த ஜின் நதியில் வந்து கையை நினைக்கலன்னா எப்படிங்க? பார்த்து வரணுங்க, பயங்கர இதாக இருக்குது. இது உடனே ஆழமாக இருக்கும், வலி கூட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்பா, நதியை டச் பண்ணிட்டேங்க. இந்த சீனாவின் முக்கியமான ஜீவ நதியான யாங்ஸே நதியோட கிளை நதி ஜின் நதி தான். அப்படியே இந்த நதியை ஒட்டியே அமைஞ்சிருக்கு இந்த ஏன்ஷியன்ட் டவுனு, பழங்கால நகரம். இந்த ஆற்று தண்ணி அப்படியே உள்ளே வந்திருக்க மாட்டேருக்குதுங்க. அதுலேயும் போட்டிங் போயிருக்காங்க. அதுதான் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. நல்லா இதாகிடுச்சு. பார்த்தோமே, குட்டை மாதிரி தேங்கி நிற்குது. சீன விவசாயிகள் கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமான பாரம்பரிய முறைகள்லாம் யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணியிருக்காங்க சீனாவில். முக்கியமான ஒரு பாசனம் நமக்கு தெரியும். உங்களுக்கு வழக்கமாக வந்து தெளிக்கிற பாசனம், அப்புறம் சொட்டு நீர் பாசனம்லாம் தெரியும். பாசனம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆற்றை வந்து திருப்பி விவசாயத்துக்கு வந்து தண்ணி இது பண்ணுறது தான் பாசனம்னு சொல்கிறோம், நீர்ப்பாசனம். அதில் நிறைய விதமான நீர்ப்பாசனங்கள் இருக்குது உலகத்தில். அதில் ஒரு முக்கியமான ஒரு நீர்ப்பாசனம் கிட்டத்தட்ட பிசிக்கு முன்னாடியே 3000 வருஷத்தை நீர்ப்பாசனம், பழங்கால சீன நீர்ப்பாசனம் இன்னுமே வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட டுவங்ஜாங் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அது வந்து செங்டூலேருந்து அந்த நார்த்தில் நினைக்கிறேன் ஒரு 50 கிலோமீட்ரு. அங்கே போக முடிஞ்சால் போவேன், வழி இருக்குதா அந்த பக்கம், இல்லைன்னா அப்படி திரும்பி போயிடலாம். இந்த இடம் அருமையாக இருக்குது, போகலான்னு விட்டு கேட்டேன். அங்கேருந்து வழி இருக்காம்மா. இப்படி நானும் வெளியில் போனேன், வழி இல்லை பாருங்க. அந்த இடத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும். வராங்க பாருங்க குழந்தைங்களாம் இருந்துக்கிட்டு. அங்கேருந்து ஏதோ ஒரு இடையில ஒரு சந்து இருக்குது, அது சந்து மூலியமாக வராங்க. ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு, பிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டேன், விட மாட்டேன். வழி இருக்குதுங்க. நான் ஒழுங்காக பார்க்கல, இங்கே தானே பார்த்தேன். இங்கே பாருங்க, ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது. இதை பார்க்காம விட்டோம் நம்ம. வாங்க, இதை போய் அந்த எட்ஜுக்கு போயிட்டு தான் வரோம் இன்றைக்கி. எப்படியும் ஏதோ ஒரு வழியை பிடிச்சி பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு குட்டி அப்படியே ஓட மாதிரி வந்து இந்த மெயின் நதியில் கலக்கிறத கண்டுபிடிச்சி வந்துடுவோம்ல. வழியே இல்லைனாலும் உருவாக்கிடுவோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்திருக்காங்க ஆல்ரெடி. அந்த இடம் நல்லா இருக்குது. இந்த சீனா வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாட்டோட வற்றாத ஜீவ நதிகள்ங்க. அந்த யாங்ஸே மற்றும் எல்லோ நதி, அதோட ஒரு கிளை நதி தான் இந்த ஜின் நதி. இவங்க வந்து இந்த நதியை பராமரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வறட்சி அடைஞ்சிட்டாங்க. அதில் டேமெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்களே, வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய டேம், இந்த 3 கார்ஜஸ் டேம் சொல்லிட்டு அதெல்லாம் கட்டி தண்ணியை தேக்கி கரெக்டாக விட்டு, அதாவது இங்கே அடிக்கடி வந்து முக்கியமாக இங்கே தண்ணியை தேக்கிறதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று நீர்ப்பாசனத்துக்காக, இன்னொன்று இங்கே மழை காலங்களில் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பயங்கரமாக வெறித்தனா மழை பெய்யும். ஸோ வந்து உங்களுக்கு வெள்ளம் வந்து அடிக்கடி ஏற்படும். ஸோ அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்காகவும் வந்து அணைகள் நிறைய கட்டினாங்க. அப்பா, இந்த தீவோட முனைக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதோட இந்த ஒரு குட்டி ஆற்றுத்தீவோட முனைக்கு வந்துட்டு கரெக்டாக இங்கே வரணும். அப்போ தான் முனை இங்கே வந்து முடியுது பாருங்க. அப்பா, இப்படி சூப்பராக பெருக்கெடுத்து வருது இல்லை இந்த யாங்ஸே நதி. தண்ணி எப்படி போகுது, சல 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 சலன்னு.
கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்புவோமா? இப்போ நல்ல ஆழமாயிருது பாருங்களா, பெருக்கெடுத்து ஓடுது. என்ன பண்ணுறாங்க குழந்தைகளாம்? ஜாலியாக தண்ணி அடித்து விளாண்டுருக்காங்க. ஓகே சரிங்க, நம்ம அப்படியே இதுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மீண்டும் உள்ளே வந்துட்டேன். இந்த துப்பாக்கி சுடுதல் எவ்வளோ தெரியுங்களா? 5 ஷாட்டுக்கு 30ங்க, 400 ரூபாங்க 5 தடவை அடிக்கிறதுக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா பெருசாக அப்படியே காலியாக தான் இருக்குது. இந்த வீடுகள்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பழங்கால ஃபீல் கொடுக்குது. அந்த சைடு தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் டூரிஸ்ட்டு தான் மாற்றிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க கிராமங்களில் தங்கியிருப்பாங்க. டெய்லி காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் டூரிஸ்ட்டுக்காக இருந்துட்டு போக வேண்டியதுதான். அவங்க மக்கள் அவங்களுக்கு தகுந்தாப்பில் வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் சிச்சுவன் உணவுகளை தானே பார்த்துருக்கோம். சிச்சுவன் மிளகா பார்க்கலையே, இங்கே பார்த்துட்டு பாருங்கள். இதுதாங்க இந்த ஊர் காரசாரமான உணவுகளுக்கு ஆதாரம். வரமிளகா எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு மிளகா, இது ரொம்ப அப்படியே காஞ்சி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம காஷ்மீரி மிளகா மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட்டு. இது வத்தல், இதுதான் செம்மக்காரன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பெப்பர் கார்ன்ஸ், அந்த மிளகு, சிவப்பு மிளகு பாருங்க. இல்லை எல்லாத்துலேயுமே சும்மா ஃபுல்லாக மிளகு மிளகாயை போட்டு தான் சாப்பிடுவாங்க. வளவையே வச்சு வச்சுட்டு பாருங்க. மிளகாயை காட்டணும்னு நினச்சேன், எங்களுக்கு காட்டிட்டேன். சிச்சுவன் பெப்பர் உங்களுக்கு சரியாகவே காட்டலைங்க, இப்போ தாங்க காட்டுறேன். இது தாங்க சிச்சுவன் பெப்பர், உலக பிரசித்தி பெற்ற சிச்சுவன் பெப்பர். இந்த உணவுகளுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கும் அதோட நாக்கு மரமரத்து போகிறதுக்கும் காரத்துக்கும் காரணம் இதுதான். நம்ம கருப்பு மிளகு, குறுமிளகு பார்த்துருப்போம்ல, இது வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிவப்பு பிங்க் கலரில் இருக்கும். சிவப்பு கூட கிடையாது, பிங்க் கலரில் இருக்கும். இதுதான் அந்த சிச்சுவன் பெப்பர். இது பாருங்கள், இது க்ரீன் பெப்பர், இது ரெட்டு பிங்க்கு சிச்சுவன் பெப்பர். பா எல்லாத்தையும் பார்த்தாச்சுப்பா. எள்ளும் நிறையா போடுறாங்க. சீனாவில் எள்ளு நிறையா யூஸ் பண்ணுறாங்க, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு. சைனாவில் இந்த 1700 வருஷம் பழமையான ஏன்ஷியன் டவுனில் வந்து கேஎஃப்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சைனா. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேங்க எல்லோ ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், இதுதாங்க எல்லோ ஃபிஷ்ஷு. இது வந்து 10 யுவானுக்கு கேட்டேன். இது போட்டு மசாலாலாம் போட்டு இது பண்ணி தருவாங்க. நெத்திலி மாதிரி இருக்குது, ஆனால் நெத்திலி இல்லை. நெத்திலி வந்து கடலில் பிடிக்கிறது. ஸ்பைசி வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லோரும் தாங்குவீங்களான்னு. நாங்கள் இந்தியாங்க, நீங்களே தாங்கும்போது நாங்கள் தாக்க மாட்டோமா ஸ்பைஸு? நாம் பார்க்காத காரமாக லைட்டாக பாதி வறுத்து வச்சுருப்பாங்களாட்ருக்கு. நம்ம ஊரில் சிக்கன் 65 வறுத்து வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான். இப்போ மீண்டும் ஒருக்கா எண்ணெயில் போட்டு கிறிஸ்பி ஆக்கி அதுக்குள்ளே மசாலாவை போட்டு ஒரு கலந்து கொடுத்துட்றாங்கப்பா. பாருங்கள், 3-4 விதமான மசாலா, சில்லி பவுடர்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கிறாங்க. 10 yen போட்டாச்சு. டன். தேங்க்யூ. தேங்க்யூ. சீஷே 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 தேங்க்யூ. 125 ரூபாய்க்கு வறுத்த மீன். ஹலோ ஹாய். அதுக்கப்புறம் பேச தெரியல பையனுக்கு, சிரிக்க ஒரே சிரிப்பு. போகலாம் வாங்க. அப்படியே ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். இங்கே போய்க்கலாம், உட்காருவாங்க, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்ருவோமா? ஸோ அந்த அட்டகாசமான பழம்பெரும் நகரமான ஹுவாங்லாங்ஸியில் உள்ள ஆற்றுல பிடிச்ச இந்த எல்லோ மஞ்சள் மீன் சாப்பிடுவோமா? முருமுன் இருக்க நெத்திலி ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய மசாலா போட்டிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரேட்டு ஓகே தாங்க. 125 ரூபாய்க்கு என்ன குறைச்சிட. அந்த ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே இறக்குமா? அருமை. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, மீன் அப்படி பிடிச்ச உடனே பொரிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஃபைனலாக வந்தாச்சுங்க. சூப்பராக
இந்த எல்லோ ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு இந்த பழங்கால நகரமான ஹுவலாங்ஸி முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ட்ரியே பயங்கரமாக இருக்குல்ல, அது இப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் பயங்கர டூரிஸ்ட் ஆகிருச்சுங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கம்ப்ளீட்டாக டூரிஸ்டிக்காக மாற்றி வச்சுருக்காங்க கமர்ஷியலாக. பட் இட்ஸ் ஓகே. நம்ம தான் வெகு விரைவில் ரூரல் சைனாவே போகிறோமே, அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறுவோம் வாங்க. வேறு இதுக்குள்ளே தான் கார் பார்க்கிங், இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். அங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக மணி 5:50, 6:30 வரைக்கும் பஸ் இருக்குது. நம்ம 6 மணி பஸ்ஸை பிடிச்சிருவோம். இதே மாதிரி ஒரு விஷயம், ஏன்சியன் ஸ்ட்ரீட் வந்து இதுலேயே இருக்குங்க, செங்டு நகரத்துலேயே இருக்குது. நைட்டு ஒரு 7:30-8 மணிக்கு சும்மா லைட்லாம் போட்டு அந்த லேண்டன்ஸ் விளக்குகள்லாம் போட்டு ரொம்ப வண்ணமயமாக சூப்பராக இருக்குமாம்மா. அதையும் விடுவானே, அதையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஹாஸ்டல் போய் இந்த விளாக முடிச்சிடலாமா. அப்படியே செக்யூரிட்டி முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த பக்கம் வரலாங்க. ஆனால் செக்யூரிட்டி முடிச்சுட்டு தான் உள்ளே வரணும். ஸோ இது நம்மளோட S18 நின்றுருக்கு பாருங்கள். 2 ரூபா எடுத்துருச்சுப்பா. இந்த டவுனுக்கு நன்றி. அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன், இறங்கிட்டு கன்டினியூ பண்ணுவோம். பாய். வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பண்ணி 6:30 அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். அப்படியே இதிலே இறங்கி போக வேண்டியது தான். சரி ஓகே. இங்கேருந்து 2 மெட்ரோ மாறணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் அந்த ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு. அப்படியே அங்கே போயிட்டு ஃபைனலாக மெட்ரோவில் இறங்கிட்டு கன்டினியூ பண்ணுவோம். இந்த மெட்ரோ தான் நிறைய பார்த்துட்டிங்களே, அதே மாதிரி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, நான் பயணத்தை முடிச்சுட்டு ஜின்லி ஸ்ட்ரீட் பக்கத்தில் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சுங்க உஹூ ஷ்ரைன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க அந்த வென்சிங் ஷ்ரைனா, அது போயிருந்தோமா. அதே மாதிரி இங்கே உஹூ ஷ்ரைன் ஒன்று இருக்குங்க, ஒரு முக்கியமான ஒரு புத்தர் கோவில். பட் நம்ம அதை பார்க்க வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பழங்கால 1700 வருஷம் பழமையான ஹுவாங்லாங்ஸி டவுன் போயிருந்தோமா, ஏன்ஷியன் டவுனு. ஸோ பழமையான நகரத்தை பார்த்தாச்சு, பழமையான தெருவை பார்க்க வேண்டாமா. ஸோ இந்த செங்டு நகரத்திலேயே பழமையான தெரு ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட்டுங்க, ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழம்பெரும் ஸ்ட்ரீட் இருந்திருக்கு. அதெல்லாம் சேதமாகி இப்போ மீண்டும் 2004 வந்து இங்கே செங்டு முனிசிபாலிட்டி வந்து இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் திரும்பவும் வந்து கட்டியிருக்காங்க. அப்படியே ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க, பழங்காலத்து தெரு மாதிரியே. 1700 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரியே இப்போயும் இருக்குது. இப்போ பார்த்துடலாமா வாங்க. ஸோ ஒரு பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் தான் அது. இங்கேயே பாருங்கள், லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம்னு நினைக்கிறேன். ஜின்லி இருங்க பார்த்துடலாம். இதுதான் ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட்டு. எப்படி பிரமாதமாக இருக்கா, லைட்டிங்லாம் போட்டு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அந்த நியான் லைட்ஸ்லாம் போட்டாங்க. முக்கியமாக அந்த விளக்குகள் இருக்கிற லேண்டன்ஸு, அந்த சிவப்பு விளக்குகள் இதெல்லாம் போட்டாங்க. ஸோ மீண்டும் ஒரு பழமையான தெருக்குள் நுழைகிறோம். 17ஆம் நூற்றாண்டுக்கே உள்ளே போகிறோம் வாங்க. போயாச்சு பாருங்கள், இந்த பழங்காலத்து கட்டடக்கலை எல்லாமே வந்து மரத்தில் தான் கட்டியிருக்காங்க இந்த வீடுகள் எல்லாமே. கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு மேலே இல்லை 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நல்லா இருட்டானதுக்கப்புறம் இந்த லைட்ஸ்லாம் போட்டு இந்த லேண்டன்ஸ்லாம் போட்டுருவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கும். ஹலோ, வாட் இஸ் திஸ்? Jasmine tea, 茉莉花。 ஓ, ஜாஸ்மின் டீ. Yeah. ஓகே, சாம்பிள் கொடுக்குறாங்க ஜாஸ்மின் டீக்கு. தேங்க்யூ ஷிஷி. 不客气。தேங்க்யூ. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்களா ஒரு டீ கிடைக்குது, ஜாஸ்மின் டீ. இங்கே நிறைய டீ ஹவுசஸ் இருக்குங்க. Yeah, it's good. Bakery tea. Bak tea? Yeah. Bakery tea. Bakery tea. 是的。 Okay, Shika, Shishi, thank you. இனிப்பா இல்லை, வித்தியாசமாக இருக்குது. பேக்கரி டீ, ஏதோ பிஸ்கட், டீக்குள்ளே பிஸ்கட் போடுற மாதிரி ஒரு ஃபீலு. இட்ஸ் ஓகே. யா, தேங்க்யூ. வெரி குட், தேங்க்யூ. பாய் பாய். சூப்பராக இருக்குங்க டீ. நான் சொன்ன மாதிரி சீனா, டீயோட பிறப்பிடமே சீனா தான். முக்கியமாக இந்த செங்டு நகரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட டீ ஹவுசஸ் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக டீ கடைன்னு சொல்லலாம். உலகத்திலே இந்தளவுக்கு டீ ஹவுசஸ் வேறு எந்த சிட்டிலையும் கிடையாது. ஸோ விதவிதமாக ரகரகமாக இந்த மாதிரி பல்வேறு
பூக்களில் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி டீலாம் பண்ணுறாங்க. க்ரீன் டீ, பிளாக் டீ தவிர சும்மா 100 கணக்கில் வெரைட்டிஸ் இருக்குங்க டீ மட்டும். இது கடை இருக்குது, வித்தியாசமாக இருக்கே. இதெல்லாம் வந்து ஸ்வீட்ஸுங்க, லோக்கல் ஸ்வீட்ஸு. இது பாருங்களேன். No, it's okay. Just check it. What is this? I'll check it out. Thank you. இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த டீ ஹவுஸஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த பாரம்பரிய மிக்க விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம இந்த இவங்க சைனா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். சைனீஸ் அனிமேஷன் படங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட் மட்டும் மொத்தமாக வந்து 550 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இது என்னங்க இந்தியாவோடதா? ஸ்வார்க்கா பார்த்தா இந்தியா இதோட மாதிரி தெரியுது. ஸ்வார்க்காங்கிறது வேர்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயே வந்துட்டாங்க காது இது பண்ணுறது. டீ ஹவுஸ், இது ஒரு ஃபேமஸ் டீ ஹவுஸ் ஆட்ருக்கு. இந்த சவுண்டு கேட்டாலே காது கிளீன் பண்ண வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பட் எனக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உணவுகள்லேருந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபேமஸான ஸ்ட்ரீட்டில் நல்லா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் எல்லாமே. நம்ம சும்மா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே, என்ன குமாரி எங்கே போனாலும் டூரிஸ்ட் விஷயத்தை காட்டவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சிச்சுவன் வந்தால், செங்டு வந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். ஸோ வழக்கமாக நம்ம ஸ்டைல் ரூரல் ரா அட்வென்ச்சர்ஸ்லாம் போக போக வரும் நார்த் ஈஸ்ட் சைனா போயிட்டு. ஸோ இதை நான் 2 விதமாக பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது டூரிஸ்ட் விஷயங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் காட்டணும், அதே சமயம் நம்ம ஸ்டைலில் யாருமே காட்டாத பயங்கரமாக ராவான அட்வென்ச்சர்ஸ் அதுவும் காட்டணும். இது 2 மிக்ஸ் ஆனது தான் இந்த சீரீஸாக இருக்க போகுது. சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோ அருமையாக வருதுங்க வீடியோவில் எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்க் மேனா பயங்கரமாக இருக்காங்க பார்த்துட்டு ஃபோட்டோவில். யாருங்க? Hello. ஹலோ. சில மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஐயோ பயந்தே போயிட்டேன்.教你摆照相。来，இந்த குழந்தை எந்திரிச்சு வர மாட்டேங்குது.带上。கண்ணாடிலாம் போட்டு விடுறாரு.这会拍是不是黑了噻？不黑，你放心吧，不黑啊。不黑，你看我这灯都挂着了嘛，美女还黑啊。轻轻点，对的嘛，哎。回家让你妈妈给你买一个。ஃபோட்டோ எடுத்துக்க அலோவ் பண்ணுறாங்களா? அழகா.也不多，也就10这个 W。குழந்தைக்கு செயின், கண்ணாடி, தொப்பி எல்லாம் போட்டு செம ஸ்மார்ட்டாக இருக்குது குழந்தை.来，看到妈妈。来，李家大小姐驾到，肃静为礼，统统闪开。好了吗？没照没照。大哥，你往后面退点。美女，快点，腰不得劲儿。美女要退麻了哟。OK，我2个照相，别动啊。这现在是老肉病手来了，妈妈。விதவிதமாக ரகரகமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா.放猪了，今天不就放猪，明天你管你。உண்மையாலுமே இது பயங்கரமாக இருக்குங்க சீரியஸாக. இவங்க ஆளுகளும் சரி, இவங்க பண்ணுறதும் சரி விசித்திரமாக இருக்குது.来看到妈妈，今天心情好，李家大小姐出门，六六你好。 OK，下一位，3、2、1，走你。少爷坐。அவ்வளோதான், குழந்தை ஹாப்பி, அந்த அம்மாவும் ஹாப்பி. அடுத்தது தம்பி ரெடி ஆகிட்டாரு.你给我的脸。 இது பாருங்க ஒரு கூட்டமே கூட்டிடுச்சு பாருங்க. வரும்போது யாருமே இல்லை, இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க.妹妹拿到新礼杯，来给李家大少爷上茶了。最后的 OK，你能不能让他单独右照一张？手拿着烟头。哎，你能不能让他单独给他单独照一个？可以啊。தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அம்மா, அதனால் இந்த அம்மா அதெல்லாம் தள்ளுங்க, நான் பையனை எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறாங்க.来，李家大少爷收珠子了，钱就走，钱就亮，今天不就走不了，钱就抢。சூப்பராக பார்த்துட்டான். சீரியஸாக சரியான கூட்டம் கூட்டிருச்சு. மேக்னெட்லாம் இருக்குதுங்க. இங்கே வந்தால் எல்லோரும் பாண்டா கரடி சம்மந்தமான விஷயங்களை வாங்கிக்கிறாங்க.
எப்படி தான் இந்த லேண்டன்ஸ் இது பண்ணாங்கன்னு தெரில. ஒரு விளக்க வச்சு எவ்வளோ பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த லேண்டன்ஸு. இந்த லேண்டன் திருவிழா ஒன்று நடக்குங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். அந்த விளக்கு மாதிரி பற்ற வச்சு அப்படியே பறக்க விடுவாங்க. அப்படியே பறக்கும் தெரியுங்களா? தாய்லாண்ட்லாம் நடக்கும். சாங்மையோ சாங்ரேலியோ லேண்டன் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். சாங்ரைன்னு நினைக்கிறேன், ஒரு சாங்மை தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு நான் பார்த்ததில்ல, சந்தர்ப்பம் கீதம் முடிஞ்சால் பார்ப்போம் வேறு ஏதாவது சீசனில். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட் நிறைவடைஞ்சது. அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஓகேவா? ஆனால் ஒருத்தர் கூட வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லைங்க. இதுக்கு முந்தின சீசன்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் இங்கே ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஏன்னா இது வந்து அவ்வளவு ஃப்ரீடம்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஃப்ரீடம் உள்ள கண்ட்ரி. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மக்களுமே வந்து யாருமே வந்து ஃப்ரேமில் வரும்போது வேணாம்லாம் சொல்லலை. ஆஹா, இல்லைங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த இடம். என்னமோ அப்படி ஒரு லேக்கில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை. இந்த ஸ்ட்ரீட் இன்னுமே ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த கண்டாங்கி பாட்டில் வரும்ல, இந்த ஜப்பானில் எடுத்திருப்பாங்க அந்த இது, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. ஒரு ஜப்பான் ஃபீலு. என்ன கலர்ஸு, அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே இந்த ப்ளூ கலர் சீயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இதுவும் சேர்ந்து பிரமாதமான வியூ இதுங்க. ஓகே, கிளம்பலாமா இங்கேருந்து? அப்படியே வெளியே வந்துட்டாங்க. பாய் பாய். ஜின்லி ஏன்ஷியன் ஸ்ட்ரீட் சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த 2 நண்பர்கள் பண்ண அந்த ஆச்சரியமான விசித்திரமான விஷயந்தான் சூப்பர். ஓகே, அங்கே போய் பஸ் ஏறணுங்க. பஸ் ஏறி நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இறங்கிடலாம். அங்கே போய் முடிச்சிடுவோம். ஃபைனலாக காலையில் வந்து 7:30 மணிக்கு கிளம்புனதுங்க. மணி ஆல்மோஸ்ட் 9 போகுது. நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் வந்தாச்சு. ஹாஸ்டல் போயிட்டு முடிப்போம். பெருசாக எனக்கு பசியே இல்லை. இந்த மீன் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் சரியில்லையாட்டிருக்குது மீன், என்னென்னு புரியல. நல்லா தான் இருக்குது, சும்மா சுருக்குன்னு இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் பெருசாக ஒரு மாதிரி இருக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஹேப்பன்ஸ். ட்ராவலில் இது கூட இல்லைன்னா எப்படி? ஆஹா, வந்து விட்டோம் நம்மளோட நோவா ஹாஸ்டல். ஐயோ, நீண்ட நெடிய பையன்ப்பா, கால்லாம் செம்மையாக வலிக்குது. நடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நடந்திருக்கேன். இப்போ தான் ஃபைனலாக காலையில் ஆரம்பித்த இடத்துலையே வந்து முடிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதா இந்த அட்டகாசமான எபிசோட்? வித்தியாசமாக இருந்தது. இந்த நகரம், சந்தித்த இடங்கள், அந்த ஆறு, ஃபைனலாக இந்த ஜின்லி, இந்த ஸ்ட்ரீட்டு எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இது முக்கியமாக வேற ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம எதுக்காக செங்டு வந்தோமோ அதுக்காக கிளம்ப போகிறோம். அந்த ஜூயிசாகி நேஷ்னல் பார்க் அப்படி இருக்க போது பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அது ஹை ஸ்பீட் ட்ரெயின் எடுக்க போகிறோம். அதெல்லாம் புக் பண்ணிட்டேன். எல்லாம் அடுத்த எபிசோடில் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னாலே முடியல. நான் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு அடுத்த எபிசோட் நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. நன்றி. பாய். இப்படியே ஆரம்பிச்சது இதே ஷார்ட்லேயே முடிக்கிறோம்.